லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். ரசம் வைக்க போற அப்பா. ஹே திவ்யா, என்னாச்சு? இன்னும் தூங்கிட்டு இருக்க? குக் பண்ணலையா? அம்மாவுக்கு காய்ச்சல் அடிக்குதுப்பா. பாவம் அம்மா, ரெஸ்ட் எடுக்கட்டும். எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, என்னால இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்க. சரி, நானே சமைக்கிறேன். எனக்கு சூடா கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சு கொண்டு வாங்க. அப்பா, நானும் சமைக்க வருவேன். சரி சரி, கோவப்படாத, வா, நீயும் அப்பாக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, நம்ம யூடியூப் பார்த்தே சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கணுமா, அதுல ஒரு தக்காளி போடணுமா. அப்பா அப்பா, தக்காளியா கையால புளிஞ்சு போடணுமா இல்ல மிக்ஸில அரைச்சு போடணுமா? புளியையும் தக்காளியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊத்தணும், அப்பதான் ரசம் எம்மையா இருக்கும். அச்சோ, தக்காளி ரொம்ப பாவம்பா. அத அப்படியே முழுசா போட்டாதான் எம்மையா இருக்கும். உங்களுக்கு தெரியாதுப்பா. அம்மா முழுசா தான்ப்பா போடுவாங்க, சாப்பிடும்போது வரும், நான் பார்த்திருக்கேன். சரி சரி, நீ அப்படியே போடு, நான் ரசப்பொடி எல்லாம் போட்டுறேன். அப்புறம் வெள்ளைப்பூட தட்டி போடணுமா. இதோ அங்க வெள்ளைப்பூடு இருக்கு பாரு, அதுல ஒரு 3 பல்ல எடுத்து போடு. அப்பா, வெள்ளைப்பூட தனித்தனியா பிடிச்சா அதுக்கு வலிக்கும்பா, பாவம்பா. நம்ம அப்படியே முழுசா போட்டலாம். அம்மாவுக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லைல்ல, இப்படி ஃபுல்லா போட்டாதான் டக்குன்னு கேக்கும்பா. ஸ்மெல் சூப்பரா வருது வின்சி. நம்ம இந்த ரசத்தை கொண்டு போய் அம்மாட்ட குடுப்போம். அம்மா குடிச்சதும் டக்குன்னு உடம்பு சரியாயிடும். வா போகலாம். பரவாயில்லையப்பா, நீ சூப்பரா சமைக்கிற. இந்தாமா, இந்த ரசத்தை எடுத்து குடி. உன்கிட்ட இருக்க ஃபீவர் கோல்டு எல்லாம் ஒரே ஓட்டமா ஓடி போயிரும். என்னது இந்த ரசம்? இந்த ரசத்தை குடிச்சு சளியும் காய்ச்சலும் ஓடாது. நான் தான் ஓடணும் போல. உங்களை போய் ரசம் வைக்க சொன்ன பாருங்க, நீங்க சொல்லணும். இதுக்கு விஷம் கூட டேஸ்டா இருக்கும். அந்த விஷத்தை நீயே குடி. நல்லா தானே சமைச்சோம், எப்படி சொல்றா? அப்பா அம்மா கிட்ட வழி வாங்குறாரு. ஜாலி ஜாலி. இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.